ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் 1 போதனை எண் 58. போதனா நாள் 4/12/1974 புதன்கிழமை. அகங்காரம் 3 விதம். 1 சகஜ அகங்காரம், 2 கர்மஜ அகங்காரம், 3 பிராந்திஜ அகங்காரம். சகஜ அகங்காரம் என்பது லைத்த புத்தியில் தோன்றுவது. அகங்காரம் உண்டான போதே சிதாபாசனுடைய சேர்க்கையும் உள்ளது. அதனால் சகஜ தாதாத்மிய அகங்காரம் புத்தியில் தோன்றுவது. கற்பித பேதம் வாஸ்தவ அபேதத்திற்கு தாதாத்மிய சம்பந்தம் என்று பெயர். கர்மஜ அகங்காரம் என்பது சுழற்சியில் இருப்பது. நான் செய்கிறேன் முதலியன தேகத்தில். தேகத்தோடு கூடிய தாதாத்மிய அகங்காரம் கனவு நனவு வாஸ்தவத்தில் இல்லை, கற்பனையில் உண்டு. 3 பிராந்திஜ அகங்காரம் சாட்சியோடு கூடிய தாதாத்மிய அகங்காரம் ஞானத்தால் நீங்கும். உடன்பிறப்பாகிய சகஜ அகங்காரம் அவச்சின்ன தாதாத்மிய அத்தியாசம் இண்டிவிஜுவாலிட்டி மோட்சமடையும் வரையும் இருக்கும். அதாவது அவித்யோடு கூடின லைத்த புத்தியில் பிரகாசிக்கும் சித் சாயி, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சித். இண்டிவிஜுவாலிட்டி பரமாத்மிக ஜீவபாவம். அறியாமையும் சுகத்தையும் அனுபவிக்கும் அபிமானி. ஜாக்கிர சொப்பன ஜீவபாத்திற்கும் அந்நியமானது அவச்சின்னன். கர்மத்தினால் வரும் தேகாத்மாத்தியாசம் கர்மம் நசித்தால் நீங்கும். சாட்சி தாதாத்மிய அத்தியாசம் பிரம்மஞான அனுபூதியால் நீங்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.